வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் மாற்றி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் ஏதாவது நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய டிப்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரெட்டு வாங்கணும் அப்படின்னம்னா ஒரு பாதி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாதியை லப்பர் பேண்டோ இல்லை ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ப்ரெட்டு பேக்கெட்டே அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ப்ரெட் கவருக்கு எதுவுமே தேவையில்லை, சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எப்போ புளிக்குழம்பு வைக்கும் போதும் நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுட்டு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, நம்ம வாங்குகிற வத்தல் போட்டியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நமக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து காய வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா போட்டி நல்லா எழுகும். அடுத்ததாக, நம்ம கருவாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா கவர்லேயோ இல்லை பாக்ஸ்க்கோ மாற்றிடுங்க. மாற்றிட்டு பாக்ஸை ரொம்ப கப்புடு மூடி வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கவரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் ஸ்பேஸில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது கருவாடுக்கு கொஞ்சம் காற்று கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கருவாடோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக இருக்காது. அந்த கருவாடோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே ஹெவி ஸ்மெல்லு வரும். இந்த ஸ்மெல்லு வந்து நம்ம வீட்டில் இருக்காது. நார்மலாக நம்ம வீடு வந்து எப்பவும் போல் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவாடு வாங்கினாவே நம்ம வீட்டில் அந்த ஸ்மெல்லை நம்ம தவிர்க்கலாம். சாதம் நமக்கு மீந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சாதத்தை சுடு சாப்பாடாக மாற்றுறதுக்கு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் அந்த சாதத்தை போட்டு ஒரு கொதி வந்தவுடனே வடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே அது சுடு சாதமாக மாறிடும். இதனால் வந்து சாதம் நமக்கு மிச்சமாகிறத தவிர்க்கலாம். கொத்தமல்லியை நம்ம வந்து பைப்பில் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பளிச்சுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைப் தண்ணி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறதை விட நம்ம இப்படி வாஷ் பண்ணும்போது தான் நமக்கு கொத்தமல்லியில் இருக்கிற அழுக்கு, மண், தூசி எல்லாம் பளிச்சுன்னு கிளியர் ஆகும். வெண்பொங்கல் நம்ம செய்யும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கல் செய்யும்போது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஆயிலை விட நம்ம நெய்யில் வெண்பொங்கல் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் வைக்கும்போது எல்லா காயும் சேர்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முட்டைக்கோஸை தவிர்த்துடுவோம். முருங்கைக்காய் இல்லாத சமயத்தில் நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சாதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்னக்கையை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் சாதம் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸை சொல்கிறேன். அப்படி நம்ம செய்யும்போது சாதம் வந்து அந்த கரண்டியில் வந்து அதிகமாக பிடிச்சு காஞ்சு ஒட்டாது. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாம்பார் செய்யும்போது அதில் எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பருப்புக்கு நம்ம எப்பவுமே உகந்ததே நம்ம வந்து கொத்தமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஆட்டி நம்ம ஊற்றின உடனேவே நீங்கள் கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே நம்ம தாளிப்பு சேர்க்கும்போது நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை நீங்கள் எது போட்டு தாளித்தாலும் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் இல்லாத ரசம் மணக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சமையலில் பெருங்காயம் சேர்த்துக்கும் போது எப்பவுமே குழம்பும் மணமும் சுவையும் அதிகரிக்கும். கூடவே பெருங்காயம் சேர்த்த பின்னாடி நீங்கள் வந்து குழம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் இட்லிக்கு ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது ரேஷன் அரிசியில் இருக்கிற ஸ்மெல்லு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். நமக்கு எப்பவுமே மீந்து போன இட்லி இருந்துச்சு அப்படின்னா முன்னத்த நாள் இருக்கிற இட்லியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நம்ம மறுநாள் வந்து அதில் நீங்கள் இட்லி உப்புமா செஞ்சீங்க அப்படின்னா அது உதிர்க்கும் போது நல்லா ரவா மாதிரி நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம இட்லி உப்புமா செய்யும் போது நமக்கு வந்து
நம்ம ரவையில் பண்ண உப்புமா மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் நார்மலாக இருக்கிற வீடாக இருந்தாலும் அப்பப்போ இருக்கிற கரையோ இல்லை கீழே ஏதாவது சாதம் ஏதாவது சிந்திச்சு அப்படின்னா உடனடியே நீங்கள் மாப்பு போட்டு தொடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நம்ம வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கும். வீடு எப்பவுமே தொடச்ச மாதிரியே இருக்கும். இட்லி உப்புமா பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு நீங்கள் தாளிக்கும் போதே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உப்புமாவை அதாவது இட்லியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு இட்லி நம்ம ஃபஸ்ட்டு புளிக்காத மாவில் தான் பண்ணுவோம். இப்படி நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு பண்ணும்போது நமக்கு இட்லி உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயில் பொரிக்கிற போட்டி ஆகட்டும், எந்த ஒரு எண்ணெய் பதார்த்தமாக இருந்தாலும் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான எண்ணெயில் நம்ம இந்த போட்டியெல்லாம் போட்டு பொரிக்கும் போது தான் நல்லா எழுகும். இல்லை அப்படின்னா நமக்கு அதிகமாக எந்திரிக்காது மீன்ஸ் அதாவது புஃப்னு வரவே வராது. மொறுமொறுப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு போட்டியெல்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். நம்ம இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ அந்த துணியிலே கொஞ்சம் இட்லி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது அடுத்த இட்லி ஊற்றுறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம இட்லியை இறக்கும் போது ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா இட்லிக்கு மேலேயும் கீழேயும் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த துணியை எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக இட்லி துணியில் மாவு அதாவது இட்லி ஒட்டவே ஒட்டாது. வீட்டில் குழம்பில்லாத சமயத்தில் இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சட்டுன்னு ஒரு குழம்பு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 3ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசீர அளவு பிசைஞ்சு விடுங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சுன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இது கூட சேர்ந்து புளி சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளி பழமாக இருக்கங்காட்டி இந்த புளிப்பே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இதை அடுப்பில் வைக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும்போது சட்டுன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா இப்படி செஞ்சு தருவேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எதுவாக இருந்தாலும் பூச்சி வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 வரமிளகா இல்லை 1 வரமிளகா சேர்த்து வச்சா அந்த காரத்துக்கு எந்த பூச்சியோ வண்டோ நமக்கு கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வைக்காம லேசாக வறுத்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு பூச்சியோ வண்டோ வராது. வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரையில் நமக்கு அதிகமாக எறும்பு வருது, சின்ன சின்ன எறும்பு வருது அப்படின்னா அதில் ஒரு 3 ஏலக்காயோ இல்லை பட்டையோ போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணத்துக்கு சர்க்கரை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எறும்புக்கே தெரியாது. அதனால நமக்கு எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வரமிளகா நம்ம வாங்கினேன் அப்படின்னா இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு சமைக்கும் போது ரொம்பவே எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதிகமாக நம்ம வரமிளகாய் கிள்ளிட்டு நம்ம கண்ணில் தேய்ச்சிடுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். அதனால தான் இந்த டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, நார்மலான வீடாக இருந்தாலும் சரி, கீழே தண்ணியோ இல்லை குழந்தைங்க யூரின் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மேட் உபயோகப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் ஒரு மாப்பு வச்சு உடனே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது வீட்டில் அந்த ஈர வாசம் நமக்கு எப்பவுமே இருக்காது. மேட் எப்பவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன கொஞ்சம் வேலை தான், ஆனால் நமக்கு வீடு சுத்தமாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் குக்கர் மூடியில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஆயில் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில் தடவி ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கும்போது பொங்கி வராது. அது கூடவே நம்ம மூடியிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குக்கர் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நமக்கு அந்த தோல் நீக்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பும் 1-2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு விசில் விட்டு வந்த உடனேவே தோல் தனியாகவும் கிழங்கு தனியாகவும் ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
கட்டாயமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் காய வைக்கும் போது கொஞ்சமாக பால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினா பால் கொதிக்க வச்சா அடங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே அதிகமாக பால் இருக்கும்போது, பாத்திரம் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர், அதாவது ஒரு கரண்டி, அது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை சில்வர் கரண்டியாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி மேலே வராது ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேயே அடங்கிக்கும். கேஸ்கட் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா கேஸ்கட் பயன்படுத்தாத போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக அதில் அந்த விண்டு போகும் இல்லைங்களா, அப்படி அருந்த மாதிரி ஆகும், கட் பண்ண மாதிரி ஆகும், அப்படியெல்லாம் ஆகாது. அடுத்தது சக்கரை நம்ம போட்டு நாளைக்கு பாட்டிலாக ஆகட்டும் இல்லை சில்வர் பாத்திரமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகப்படியாக நம்ம சக்கரை போட்டு வைக்கும்போது அதில் எறும்பு பிடிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி கிராம்பு பயன்படுத்துகிறோமோ அதே போல் வினிகர் இருக்கு இல்லைங்களா, வினிகரை இந்த சில்வர் பாத்திரங்களை தடவி வைக்கும்போது வினிகரோட மனத்துக்கு நமக்கு சர்க்கரையில் எந்த ஒரு எறும்புமே கட்டாயமாக வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பாத்திரம் கழுவுனோம்னா அதில் இருக்கிற கடைசி பாத்திரத்தில் அதிகப்படியாக தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த பாத்திரத்தையெல்லாம் நம்ம வந்து உடனடியாக ஸ்டாண்டில் அடுக்காமல் கொஞ்ச நேரம் இந்த அடுப்பு தட்டில் வச்சதுக்கப்புறம் அடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இரும்பு ஸ்டாண்டு துருப்பிடிக்காமல் இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் இரும்பு ஸ்டாண்டெல்லாம் செவுத்தில் அடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அப்படி தான் செவுத்தில் ஃபிட் பண்ணிட்டோம். இந்த இரும்பு ஸ்டாண்டை வந்து நம்ம அடிக்க ஒருக்கா கழட்டி வந்து கழுக முடியாது. அதுக்காக நம்ம வந்து இதில் ஒருவேளை துருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, இந்த கோகனட் ஆயிலை இந்த ஸ்டாண்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியில் அப்ளை பண்ணிட்டோ இல்லை ஸ்டாண்டில் அப்படியே டைரெக்டாக காட்டன் வச்சு அப்ளை பண்ணிட்டோ தொடச்சி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே துருப்பெல்லாம் பளிச்சுன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுக்குனீங்க அப்படின்னா ஸ்டாண்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.